போலீஸ் ஸ்டேஷன்ல பாண்டியன் கதிர் கிட்ட என்ன காரியம் பண்ணிருக்க கதிர்? தப்பு செஞ்சது அந்த குமார்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப செய்யாத குற்றத்தை ஏன் உன் தலைமையில இழுத்து போட்டுக்கிற? அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பம் நடுத்தரவுல நின்னப்ப கோர்ட்டுக்கு வந்து நமக்கு அதுக்கு சாட்சி சொன்னவங்க அந்த 2 மாமாக்களும் தான். இப்ப அவங்க பெத்த பையனையே நான் ஜெயிலுக்கு அனுப்புனா நாம செய் நின்று மறந்தவங்களா ஆயிடுவோம்ப்பா. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக நீ ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றியாடா? எப்படி வெளியே வருவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதப்பா. பெரிய மாமாவுக்கு நினைவு திரும்பியதும் அவரே உண்மையை அதிகாரி கிட்ட சொல்லிடுவாரு. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். ஆனா நீங்க யாருமே மாமா கிட்ட போய் குமாரா காட்டி கொடுத்துடாதீங்க. அவனாச்சும் இனிமே நல்லபடியா வாழட்டும். மயக்கம் தெளிஞ்ச முத்துவேல் தான் போலீஸ் வந்து வாக்குமூலம் கேக்குறாங்க. முத்துவேல் சொல்லுங்க, கதிர் தான் உங்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சதா உங்க தம்பி குமார் மகன் புகார் கொடுத்திருக்காரு. அது உண்மைதானா? என்னது கதிரா? சாத்தியமே இல்லைங்க. கதிர் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற பையன் தெரியுமா? அவன் எனக்கு துரோகம் செய்யவே மாட்டான். என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளப்ப பதறி போய் ஓடி வந்து என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்ததே என் மருமகன் கதிர் தான். அப்ப உங்க தம்பி மகன் ஏன் போய் சொல்லணும்? நீங்க உன் மருமகனை காப்பாத்த பாக்குறீங்களா? நான் யாருக்காகவும் உண்மையோ மறைக்கலைங்க. எது நியாயமோ அதை மட்டும் தான் இப்ப சொல்றேன். போலீஸ் சொன்ன உண்மையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சத்திவேலு குமார விசாரிக்கிறாரு. ஏய் குமாரே, இங்க வந்து நில்லு. உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையாடா? அண்ணனை தள்ளுனது கதிர் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப அங்க என்னதான் நடந்துச்சு? உண்மையை சொல்லு. குமார் பயந்துகிட்டே, அப்பா அது வந்து பெரியப்பாவுக்கு ஏதோ குழப்பம் அப்பா. வாய மூடுடா. என் அண்ணன் தெய்வம் மாதிரி. அவரோட உயிருக்கே ஆபத்தை விளைவிச்சது யாருன்னு நீ எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும். என்ன மன்னிச்சிருப்பா. கதிர் இல்ல, நான் தான் தெரியாம பெரியப்பாவை தள்ளி விட்டேன். பாவி பையல, என் அண்ணன் மேல கைய வைப்பியா நீ? அது மட்டும் இல்லாம உன்னை காப்பாத்த நினைச்ச ஒரு நல்ல பையன் மேல பழைய தூக்கி போட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு திட்டுறாரு. குமார போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து கதிரிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. ஐயா, என் அண்ணன் உயிருக்கு கேடு விளைவிச்ச உண்மையான குற்றவாளி இவன் தான். இவனை உள்ள தள்ளுங்க. கதிரை உடனே விடுதலை செய்யுங்க. அப்பா, பெத்த பையன் கூட பாக்காம இப்படி பண்றீங்களேப்பா. தப்பு செஞ்சா பெத்த பையனா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் கதிர் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஆரம்பத்துல இருந்தே உண்மையை சொல்லியிருந்த வேண்டிதானே? ஏன் வீணா ஜெயிலுக்கு போனீங்க? ராஜி, எங்க அம்மா அன்னைக்கு என் காலில் விழுதா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க குடும்பம் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் எப்படி மறக்க முடியும்? நாம 2 குடும்பமும் சண்டை போடாம நிம்மதியா இருக்கணும்னா நான் ஒருத்த பழியை ஏத்துக்கிறதுல தப்பே இல்ல ராஜி. இத கேட்ட சக்திவேலு உடனே ஓடி வந்து கதிரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. கதிரு, நீ இவ்வளவு பெரிய தங்கமான மனசுக்காரன்டா. உன்னோட நல்ல குணம் தெரியாம இத்தனை நாளா உன்னையும் உன் குடும்பத்தையும் எதிரியா நினைச்சிட்டேன்டா. என்னை மன்னிச்சிருப்பா. கதிரே, என்ன மன்னிச்சிருடா. இல்ல மன்னிப்புங்கிற சின்ன வார்த்தையால நான் உனக்கு செஞ்ச துரோகத்தை மறைச்சிட முடியாதுப்பா. என் சொந்த பையன், என் ரத்தமே என் அண்ணனை பாதகமா தள்ளி விட்டுட்டு அந்த பழிய உன் மேல தூக்கி போட்டப்ப கூட நீ உன் சுயநலத்தை பாக்கலையேடா. மாமா குடும்பம் பாழாயிடக்கூடாதுன்னு, அவங்க மானம் தெருவுல போயிடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்க பாரு. அங்க நிக்கிறடா நீ. உன்னை ஜெயிலு கம்பிகளுக்கு பின்னாடி பார்த்தப்ப என்ன அண்ணனை தள்ளின துரோகின்னு உன்னை வாயார சபிச்சேன்டா. அந்த வார்த்தையெல்லாம் இப்ப என் நெஞ்சில ஈட்டியா பாயுதுப்பா. நாங்க உனக்கு என்னடா செஞ்சோம்? அன்னைக்கு கோர்ட்ல வந்து ஒரு சாட்சி சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையே எங்களுக்காக பணையம் வச்சிருக்க. உன் அப்பா பாண்டியன் உன்னை வெறும் பிள்ளையா வளர்க்கலடா, ஒரு தங்கமா வளர்த்திருக்கார். என் மருமகன் உன்னை 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லிக்கிற தகுதியை இந்த நிமிஷம் எனக்கு கொடுத்திருக்கடா. இந்த சண்டையும் கோபமும் என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா. இனிமே இந்த மாமனை உன்னோட எதிரியா பார்க்காதடா கதிர். ராஜிமா, உன் புருஷனை பாத்தியாமா? இன்னைக்கு இவன் எடுத்த இந்த முடிவு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தி இருக்கு. ஒருவேளை இவன் அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தா இந்த நேரம் இந்த ஊரே நம்ம குடும்பத்தை தூற்றி இருக்கும். பெரியப்பாவையே தள்ளிவிட்ட பாவின்னு குமாரையும் அவனை ஒழுங்கா வளர்க்க தெரியாத எங்களையும் இந்த சமூகம் காரி துப்பி இருக்கும்.